அந்த அண்ணா சிலையை காணவில்லை என்று சொன்ன அந்த அறிவு ஜீவிகள் இருக்கிறாங்க பார், அவளுக்கு சொல்லிட்டேன், அண்ணா சிலை திருவண்ணாமலையில் தான், நகரத்தில் தான் இருக்குது. அண்ணா சிலை என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பணி புனரமைக்கப்படுகிறது. அண்ணா சிலை புனரமைக்கிற பணியை பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் அவர்கள் நடத்துகிற இந்த போராட்டம் என்பது அது ஒரு காமெடி போராட்டமாக இருக்க முடியும் ஒழிய அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கோ இல்லை அண்ணா மீது உண்மையான பற்று கொண்டிருக்கிற பற்றாளர்களுக்கோ அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த போராட்டமாக இருக்காது. காரணம், நான் ஏன் ஒரு பட்டியலை உங்ககிட்ட படித்தேன்னு சொன்னேன், இப்படிலாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி நடக்குது. 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் அந்த திருவண்ணாமலை நகரத்துக்கு எதுவுமே கேப்பாரட்டு கிடந்த நிலை இருந்ததெல்லாம் பத்திரிக்கை என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்கு வேற வழியில் எதை சொல்லி போராட்டம் நடத்துறது. ஆனால் அண்ணா சிலையை காணான்னு போராட்டமாக நடத்தி மக்களுடைய கவனத்தை ஈர்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் மக்கள் கவனத்தை ஈர்க்க மாட்டாங்க. இந்த போராட்டத்தின் மூலம் மக்கள், திருவண்ணாமலை மக்கள் இவர்களை எள்ளி நகையாடுவர்களை ஒழிய வேறொன்று இருக்க முடியாது. ஆனால் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நடத்துகிற ஆட்சி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. அவருடைய தம்பியாக இருக்கிற நான் இந்த ஊருடைய மக்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அவருடைய உணர்வுகளுக்கு நான் தலை வணங்குகிறேன். அவருடைய கோரிக்கைகளை தொடர்ந்து நான் செய்வேன். நன்றி, வணக்கம். மக்கள் இதயங்களில இது போல தலைவருடைய சிலையை அகற்றும் போது எந்த நோக்கத்துக்காக அகற்றப்படுகிறது, எந்த துறை அகற்றுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி குறிப்பு மக்களுக்கு தெரிவிக்கலாங்க. இல்ல அப்படி ஒன்றும் நாங்கள் இப்போ காந்தி சிலை அகற்றுகிற பொழுது நாங்கள் விளம்பரம் போட்டுவிட்டு அகற்றணும். வள்ளூர் சிலையை அகற்றும் போது விளம்பரம் போட்டுவிட்டு அகற்றணும். துறை சார்ந்த ஒரு எப்பவுமே ஒரு பணிகள் சொன்னால் எங்கள் துறையினர்களை கூப்பிட்டு இப்படி பண்ணணும் தான் சொல்லுவோம் மொழிய அதை சிலை எடுக்க போகிறோம், புனரமைக்க போகிறோம் அப்படின்னு எப்பயுமே விளம்பரப்படுத்துறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் பொதுப்பணித்துறையிலேருந்து ஹெரிட்டேஜ்ன்ற ஒரு விங்கே இருக்குது. பழமை 100 ஆண்டு காலம் பழமையான கட்டடங்கள்லாம் புனரமைப்பதற்காகவே பொதுப்பணித்துறையில் ஹெரிட்டேஜ் விங்குன்னு ஒரு விங்கே இருக்குது. அதுக்கு கண்காணிப்பு பொறியாளர்கள், அதுக்கு நிர்வாக பொறியாளர்னு ஒரு பெரிய விங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய் அந்த துறைக்கு நாங்கள் பணம் ஒதுக்கப்பட்டு பல இடங்களில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலையில் எஸ்வி நகரம் என்கிற அந்த பகுதியில் பழைய அரண்மனை ஒன்று இருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த அரண்மனை இன்னும் ஹெரிட்டேஜில் நான் வந்த உடனே அதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டில் மதுரையில் திருமலை நாக்கர் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தஞ்சாவூரில் இந்த சரஸ்வதி மகால் அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நாங்கள் புனரமைக்க போகிறதுக்கு முன்னால் பொதுப்பணித்துறையில் நாங்கள் புனரமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டுட்டா பண்ண முடியும்? அப்படி அல்ல. ஆக திருவண்ணாமலை ஏற்கனவே அதுக்கு முன்னால் பல சிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் தான் பேரஞ்ச அண்ணாவுடைய சிலை அந்த பகுதியை புனரமைக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது செய்து முடிஞ்சதான் சொல்ல முடியும். இதெல்லாம் புனரமைக்கிற பணியெல்லாம் நம்ம திட்டமிடுறத கூட அது கூடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் என்ன ஒரு முடிவெடுத்திருக்கிறோம்னா ஒரு 5-6 லட்சம் ரூபாயில் அதை செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். 30 கோடி மதிப்பீடுல அண்ணாமலையார் மாணவி பணிகள் நடைபெற்று இருக்கு. அந்த பணி நடைபெற்று இருக்கும் போது ஒரு பகுதி முடிஞ்ச நிலையில அந்த ஒரு பகுதியில் விளக்குகள் பாதி 40% எரியாத நிலை இருக்கு. 3 துறைகள் யார் அதை கவனிக்கிறது போட்டி போட்டு இருக்காங்க. யாராவது பொறுப்பா அதை கவனிக்கிறது மட்டும் அதை ஒப்படைக்கப்படுமா? இல்ல, பொதுவாக அதெல்லாம் கார்பரேஷன் பகுதி என்கிற காரணத்தினால் கார்பரேஷன் தான் அது ஒப்படைக்கப்பட வேண்டும். முதல் பாயிண்ட். நம்மள இருக்கிற சில நிர்வாக சிக்கலே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கிரிவல பாதையில் 14 கிலோமீட்டர் பாதைகள் போகிற பொழுது அந்த 4 ஊராட்சிகள் இருந்தது. அந்த காலத்தில் அந்த ஊராட்சி பகுதியில் இருக்கிற லைட்லாம் அவங்க தான் பில்லு கட்டுற நிலைமை இருந்தது. பார்த்தீங்கன்னா திடீர்னு கிரிவல பாதையில் பார்த்தா இருள் அடைஞ்சிரும். கேட்டால் ஊராட்சி மன்றத்தில் கிரிவலத்துக்கு போகிறவங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் ஆடையூர், நாங்கள் ஆனாப்புறம் தான், எங்களுக்கு அடியண்ணாமலை, எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் நாங்கள் ஏன் எங்கள் பஞ்சாயத்து பணத்தை நாங்கள் கட்டணும் அப்படின்ட்டு இப்படி போட்டி இருந்தது. அது தெரிஞ்ச ஒரு பாடம் நான் தான் அந்த 4 பஞ்சாயத்தில் இருந்த அந்த சர்வீஸ் பூராத்தையும் எடுத்து அண்ணாமலையார் திருக்கோயில் பேரில் மாற்றி சர்வீஸ் கொடுத்த ஒரு பாடு இப்போ லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. ஒன்று, இந்த தேரோடு வீதி என்பது ஏற்கனவே இது திருப்பதியை போல சில பேர் ஒப்பிடுறீங்க எல்லாருமே. திருப்பதி போல திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கோயில் மட்டும் இருக்கிறது. இது நம்மளோட அமைப்பே அப்படின்னு கேட்டால் கோயிலை சுற்றி ஊர், கோயிலை சுற்றி ஊர் சொத்துக்கள் இருக்குது இங்கெல்லாம். அப்போ இந்த பாதைகள் ரோடுகள் எல்லாம் பொது பயன்பாட்டில் இருக்குது, கோயில் பயன்பாட்டில் மட்டும் இல்லை. தேரோடு காலங்களில் சாமி உச்சம் வருகிற காலங்களில் மட்டும் அது கோயில்கார் பயன்படுத்துகிறார் ஒழிய மீதி எஞ்சிய காலம் பூரா பொதுமக்கள் பயன்படுத்துகிற சாலையாக தான் இருக்கிறது. அதனால என்னன்னா
நாங்கள் கோயிலார் மட்டும் தேர் ஓட்டல, நாங்கள் எப்படி பில்லு கட்டணுன்றது கோயிலாருடைய கோரிக்கை. பொதுமக்கள் பயன்படுத்துக்கிறதா அந்த நகராட்சிக்கு பண்ணணுன்ற ஒரு கோரிக்கை. இந்த 2 விதமான கோரிக்கை இருக்கிறது. நான் ஏற்கனவே நகராட்சி ஆணையாளர் அது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தில் அழைத்து பேசி இதை ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். அநேகமாக இன்னும் 2 மாதத்தில் அது முடிவு செய்து யாருன்றது முடிவு எடுத்துரும். 1, 40 லைட் எரியலன்னு சொன்னீங்க, முத நாள் எரியுது, மறுநாள் போயிடுது பீஸு, என்ன பண்ணலாம்? இது எலக்ட்ரிக்கல இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இப்போ இங்கே போடப்பட்டிருக்கிற லைட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, லண்டன் மாநகரில் போடப்பட்டிருக்கிற ஒரு லைட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு இங்கே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது லண்டன் மாநகரில் தான் இந்த லைட்டு இது மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க. அதை புரிஞ்சு தான் நாங்கள் வந்து போட்டேன். இப்போ எஞ்சி இருக்கிற இடத்துலையும் அந்த லைட்டை யார் சப்ளை பண்ணாரோ அவர்கிட்ட சொல்லி இந்த லைட்டு தான் கொண்டாந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது போடுகிற பொழுது இந்த பீஸான பல்பெல்லாம் சேர்த்து போடுவோம். அதனால் சிறப்பாக இருக்குன்றதுல எங்களுக்கு அது மாரி ஒரு அக்கறை இருக்கிறது. கட்டாயம் சிறப்பாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.